ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வினிபாலா. சரி வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். இமயமலையில் ஒரு 2 சிவனடியார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தேன்னா, ரொம்ப காலமாக சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு தவம் இருக்காங்க. அப்போ சிவன் அதில் மூத்தவர் இருப்பார்ல, அந்த 2 பேரில் சீனியர் இருப்பாங்கள்ல, அந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, சிவனை நோக்கி தவம் இருந்துக்கிட்டே இருக்கார். அப்போது அவருக்கு கீழே வந்தவர் தான் அந்த 2ஆவதாக இருக்கக்கூடிய நபர். அவர் இந்த குருவுக்கு சிஷ்யனாக சேர்ந்து சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, நார்மலாக உட்காந்து எப்பயும் போல் குருவுக்கும் செஞ்சுக்கிட்டு சிவனுக்கும் என்ன பண்ணுறது, அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தவம் இருக்கிறாரு. அப்போ பார்த்தா இந்த 2 பேரில் அந்த சிஷ்யனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சிவனோட அருள் கிடச்சிரும். அப்போது அவர் ரொம்ப மனமுருகி தவம் இருக்கையில் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்துட்றாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த குருக்கிட்ட ஓடியாந்து, குருவே குருவே எனக்கு நான் சிவனை அவரோட திருவுருவத்தை நான் பார்த்தேன், அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே குரு என்ன பண்ணுறாரு, எப்படிடா, என்னடா சொல்கிற, நான் இத்தனை வருஷமாக சிவனை நோக்கி தவம் இருந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ இப்போதான் உனக்கு சிவன் காட்சி கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். உண்மையும் தான் சொல்கிறேன் குருவே, சிவன் எனக்கு முழு காட்சியும் கொடுத்தாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கோவம் வந்துருச்சு குருவுக்கு. என்னடா இவ்வளோ வருஷமாக நம்ம தவம் இருக்கோம், நம்ம மேலே புத்தே கட்டி கழுத்தெருதி வந்துருச்சு, ஆனால் இவன் நம்மளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தவனுக்கு சிவன் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சிவன்கிட்ட போய் கோவப்படுறாரு. நான் என்னோட தவத்தில் நீ என்ன குறைய கண்ட, நான் உனக்கு என்ன குறைய வச்சேன், இப்போ எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு நீ ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு தன்னோட கையில் இருந்த அருவாளை வச்சு என்ன பண்ணுறாரு, தன்னோட காலை வெட்டுறாரு. நீ இவ்வளோ நான் பண்ணினேன், ஆனால் நீ எனக்கு காட்சி கொடுக்கல, அதனால் இந்த என்னோட ரத்தத்தால் உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வெட்டி அந்த ரத்தம் ஊற்றுது. அப்படியும் சிவன் வரல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வரலையில் நீ என்னை பார்க்க வர மாட்டேன்றேல, சரி போ, நான் இவ்வளோ நாள் நான் செஞ்ச தவம் ஃபுல்லாக சாத்தான்களுக்கே போகட்டும், அதே போல் என்னோட இந்த ரத்த அபிஷேகம்லாம் பேய் பிசாசுகளுக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. சொன்னோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வெட்டப்பட்ட கால் திருப்பி ஒன்று சேருது. உடனே இங்கே தான் அவர் என்ன பண்ணுறாரு, மனசு மாறி, நான் இனிமேல் சிவன் நாமத்தை சொல்ல போகிறது கிடையாது, நான் சாத்தான் அப்படின்ற அந்த நாமத்தை தான் சொல்ல போகிறேன், என்னோட கால்கள் நான் வெட்டுனது, நான் கொடுத்த அந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணிடுச்சு, என்னோடய காலை ஒட்ட வச்சிருச்சு, உன்னை விட அந்த சாத்தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாரு, அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு, அப்படிலாம் சொல்லாதீங்க குருவே, நீங்கள் மனமுருக வேணுனீங்கன்னா கண்டிப்பாக சிவனை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர், என்னடா நீ சிவனை பார்த்துட்டேன் அப்படின்ற மிதப்பில் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை குருவே, இல்லை, அதெல்லாம் எனக்கு பெரியது இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சாத்தான் அப்படின்ற பேரை சொல்லாதீங்க, சிவனை சொன்ன அந்த வாயால் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். கேட்காம இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிவனோட உருவருக்கு அந்த இதில் தள்ளி விட்டு ஒரு கோடை கிழிக்கிறாரு. கிழித்து, இந்த கோட்டை நீ தாண்டிட்ட அப்படின்னா என்னோட அந்த குருவோட பழிக்கு நீ ஆளாகி உன் உயிரே இழந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு.
கிளம்பி போகையில் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி 9 கோள்களும் ஒன்றா இருந்து அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு ஒரு குழந்தைய நான் உண்டு பண்ணுவேன். அந்த குழந்தைய உண்டு பண்ணி அதுவால் வரக்கூடிய அந்த கருவை வச்சு நான் இந்த உலகத்தையே என்னோட கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்து நான் காட்டுறேன். இதுக்காக நான் வந்து தவம் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சவால் விட்டுட்டு போவார். முடிஞ்சால் உன் சிவனை வந்து அதை தடுத்து காட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதே போல் ஒரு நாள் வருது, அதே 9 கிரகமும் ஒன்றா இருக்கிற நிலையில் கரெக்டாக 12 மணிக்கு ஒரே காற்று, அது அப்படியே பேய் காற்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காற்றடிக்க ஆரம்பிக்குது. அப்போது மழை, சரியான மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்காமல் பெய்யுது. காதை அப்படியே கிழிக்கிற அளவுக்கு இடி மின்னல்மா தாக்கிட்டு இருக்கு. அப்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவோட குரல் கேட்குது, அலறுற குரல். அவங்களுக்கு வந்து பிரசவம் நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. பிறந்தோன்னே அந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க. அந்த சாத்தான் கும்பிட போனார்ல, அவர் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த குழந்தை பிறந்துடுது. இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையால் உண்டாகக்கூடிய கரு வளர்ந்து அது வந்து பிறந்துருச்சுன்னா இந்த உலகமே யார் கண்ட்ரோலில் போயிடும், அவரோட கண்ட்ரோல் போயிடும்னு அவர் சொன்னார் இல்லையா. அதே போல் இப்போ இந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இமயமலையில் இன்னொருத்தர் இருந்தார்ல, அந்த சிவனோட அடி, அவருக்கு இப்போ வந்து ஒரு சிஷ்யன் இருக்கார். ஆனால் என்ன ஆகுது, அவரால் வெளியில் போக முடியல. ஏன்னா அந்த குரு போட்ட கோட்டை இவர் தாண்ட முடியாது. தாண்டினா அவரோட உயிர் போயிடும். அதனால் அவரோட சிஷ்யன்ட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு 12 மணிக்கு பிறக்கும், அந்த குழந்தைய நீ எப்படினாலும் இங்கே கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவன் வந்து போகிறான். நீ போகிற வழியில் நிறையா தடங்கள்லாம் ஏற்படும், இந்த தாயத்தை வந்து நீ கையில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தை ஒன்று கொடுத்து கட்டிக்கிற சொல்லிடுவார். உடனே இவனு இங்கேருந்து போயிடுவான். ஆனால் அவன் போகிறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைய அந்த சாத்தானை கும்பிடக்கூடிய அந்த குரு இருக்கார்ல, அவர் வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி, அந்த குழந்தைக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும், ஓகேவா, அதனால் யாரையாவது வச்சு அந்த குழந்தைய தத்தெடுக்க வை, அவன் வர்றதுக்குள்ளே, அதாவது அந்த சிவனோட அடிகள் வர்றதுக்குள்ளே இந்த குழந்தைய நீ தான் எப்படினாலும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை வச்சு என்ன பண்ண சொல்கிறான், அந்த குழந்தைய தத்தெடுக்க வர்றான். அந்த குழந்தைய தத்தெடுத்தது யார் அப்படின்னா, அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அப்போ என்ன பண்ணிடுறான், அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு போயிடுறான். தத்தெடுத்துட்டு இங்கிட்டு போகையில் தான் அந்த சிவனடி வர்றாப்புல. வந்தோடனே இந்த டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாரு, யார் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போனா, அவங்களோட டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க. ஆனால் கொடுக்காம இருக்கவும் இவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு சட்டையை பிடிக்கவும் வாட்ச்மேன் அவர்கிட்ட சொல்லி இவனை வெளியில் அடித்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவனும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், எப்படினாலும் அந்த வாங்கி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடணும்னு யோசிப்பான். ஆனால் அதுக்கு இந்த வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணிடுவான், இவனை பிடிச்சி தள்ளுனதில் தன்னோட கையில் இருந்த அந்த தாயத்து கலண்டு விழுந்துடும். விழுந்தோடனே அந்த சைத்தான் வந்து இவனை துரத்த ஆரம்பிக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், திருப்பி அந்த குரு இருக்க இடத்துக்கே ஓடுவான். ஆனால் போகிறதுக்குள்ளே என்ன ஆயிரும், அந்த சைத்தான் வந்து அவனை கொன்றும். அப்போ அந்த சிவனடியார் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் வந்து உன் உயிரை வந்து இப்படி பறிச்சிட்டனே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இப்போது அவருக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் இன்னி சாகாமல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கார். அப்போது சரி ரைட்டு. அப்போ இங்கே இவங்க வந்து தத்தெடுத்துட்டு போனாங்களா, இவங்க வந்து ரொம்ப பாசமாக அந்த பயலை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரு வந்து அனுப்பிச்சி விட்ட ஆளும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக அந்த வீட்டிலேயே வேலைக்காரி மாதிரி இருக்கான். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது 18 வயசு ஆயிடுச்சு. ஆனோன்னா அவன் வந்து இப்போ வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கையில் ஒரு 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 பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். ஆனால் அவள் வந்து இவனை வந்து லவ் பண்ண மாட்டான்.
இந்த விஷயம் வந்து யாருக்கு இவ என்ன பண்ணுற எல்லாமே அந்த குருவுக்கு வந்து தெரியும். யாருக்கு? அந்த சாய்த்தானை கும்பிடக்கூடிய குரு. ஏன்னா அவர் தானே இவனை பாதுகாத்து இவனால் உண்டாகக்கூடிய கருவை வச்சு தான் உலகையே ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார்ல. அப்போது அவருக்கு வந்து தெரியுது. தெரிஞ்சோடனே அந்த அவளை வந்து இவன் வந்து லவ் பண்ணுறனால அவங்க 2 பேர்த்துக்கும், அதாவது இவனோட ஆசைக்கு அவளை இணங்க வைக்கிறாப்புல என்ன பண்ணுவான், ஒரு புகை மாதிரி அனுப்பி அவளை வந்து இவங்கிட்ட வர வச்சிருவான். அப்போ இவன் வந்து அந்த குழந்தையோட அவளோட வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாமே இவன் என்ன ஆசைப்பட்றானோ அதெல்லாம் அவனுக்கு நடக்கிற மாதிரியே என்ன பண்ணுவான், அந்த குரு வந்து இவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ அடுத்து என்ன பண்ணிடுறான், காலேஜ் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வர்றான். இப்போது வீட்டில் வந்து இருக்கான். இருக்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரி பொண்ணு ஒருத்தி இருப்பான். அவளை வந்து இவனுக்கு பிடிக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, அவளுக்கு இப்போ என்னென்னா வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு இருப்பார். உடனே இவளுக்கு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவள் என்ன பண்ணுவாள், அவரோட கணவனோட வேறு வீட்டுக்கு போயிடுவாள். ஏன்னா இவ்வளோ நாளும் அந்த சைத்தான் இருந்தாலும் அந்த அவனோட தான் இவளும் வளர்ந்துருப்பா. ஆனால் அப்போல்லாம் அவனுக்கு ஆசை இருக்காது. அந்த காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அவளை பார்த்தோன்னா ஒரு மாதிரி அவனுக்கு இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணிடுறான், அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வேறு வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. ஆனாலும் இவனுக்கு வந்து அந்த ஆசை இருக்கிறதுனால அந்த குரு என்ன பண்ணுவான், இவளோட வீட்டுக்கும் வந்து புகையை அனுப்பி அவளை வசியம் பண்ணுறதுக்கு பார்ப்பான். ஆனால் இவ ஏற்கனவே என்னென்னா சாமி, அதாவது சாமி பக்தின்னு சொல்லுவாங்களே, மிகப்பெரிய கடவுள் பக்தியாக அவள் இருப்பாள். அதனால் இவளுக்கு வந்து அந்த புகை எவ்வளோ வரும். ஆனால் ஒரு தடவை புகை வந்தோடனே இவள் என்ன பண்ணிடுவான், அங்கே போவான். போகணுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாமி ஃபோட்டோ கிட்ட போனோன்னா அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துடும். அதோடு இவளுக்கு வந்து அந்த சுயநினைவு வந்தோடனே என்ன பண்ணிடுவா, அங்கேருந்து ஓடியாந்துருவா அவள் வீட்டுக்கு. அதுலேருந்தே இவளுக்கு வந்து ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம அங்கே போனோம், எப்படி போனோம், எதனால் அப்படி போனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கணவருக்கு வந்து நம்ம துரோகம் பண்ண பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதோட தன்னோட கணவர்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னால் சந்தேகப்படுவாரோன்னு சொல்லாமலே இருப்பாள். அப்புறம் இது இப்படியே கொஞ்ச நாளாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வரும் அந்த புகை, உடனே இந்த கதவையெல்லாம் பூட்டிக்கிட்டு இவ இருப்பாள். அப்போது இவனோட கணவன் வந்து ஏன் இவ வந்து இப்படியே பண்ணுறா, ஒழுங்காகவும் பேச மாட்றா, நம்ம வந்தாலும் கதவை அடைச்சிட்றா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டோன்னே இவன் வந்து அந்த நடந்ததெல்லாம் சொல்லுவான். அவள் சொல்லுவாள். இருந்தாலும் இவன் வந்து அதை புரிஞ்சுக்கிற மாட்டான். அப்போது நீ எனக்கு வந்து துரோகம் பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவள் என்ன பண்ணிடுவேன், இவளை வந்து ரொம்ப திட்டிட்டு போவான். போனோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு வழியில் இந்த சாமிகள்லாம் இருப்பாங்களே, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த சாமியோட போதனைகளை பரப்பக்கூடிய பரப்பாளர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து அந்த வீட்டு வழி போகிறாங்க. போகையில் என்ன நடக்குதுன்னா, அந்த மாடு, அவங்க வந்து ஒரு மாடை வந்து பசுமாடை கூட்டிகிட்டே போவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட போகணுன்னு மட்டும் அந்த பசுமாடு வந்து நகரவே நகராது. உடனே இதை வந்து அவளோட வீட்டுக்காரன் அந்த கணவனும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கோன்னே இந்த அந்த போதனையாளரோட ஹெட் இருப்பார்ல, அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு, இந்த வீட்டில் எதுவும் இன்னும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஏன் இப்படி கேட்குறீங்க, நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவள் வருவான். அவளோட மனைவி வந்து வெளியில் வந்துட்டு அந்த சாமியார் காலில் விழுவான். விழுந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஏதோ மாதிரி இருக்குது, ஏதோ புகை மாதிரியே என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து அதாவது சாமிக்கு தொண்டு பண்ணுற மாதிரி ஒரு மாதத்திருதி எனக்கு சாமிக்கு தொண்டு பண்ணு, அப்போ தான் வந்து நீ வந்து வேறு உனக்கு சிந்தனைக்கெல்லாம் வராது, அந்த புகையும் கோயிலுக்குள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்து வந்து அப்படியே அந்த ரோட்டில் நடந்து போவாங்க. போகையில் என்ன நடக்கும்னா, அந்த சாத்தான் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அதே மாதிரியே அந்த மாடு என்ன பண்ணுன்னா ஓடிடும், அத்துக்கிட்டு ஓடிடும். அதோட பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியப்படும். அந்த வீட்டுக்குள்ளே திருப்பி போகிறார். வேறு போயிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு, இந்த வீட்டில் இருக்காதீங்க, நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டார். இதை வந்து இதையும் அந்த அந்த மனைவி அவளோட புருஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். உடனே அந்த சாமியார்கிட்ட போய் கேட்பான், எதனால என் மனைவிக்கு இப்படி ஆகுது, ஏன் அந்த அந்த ராமமூர்த்தி சார் அவர் வீட்டில் போயிட்டு நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அந்த வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, அதுதான் உங்கள் மனைவி வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும். சொன்னோன்னே இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். என்ன ஆச்சு, ஏன் இப்படி சொல்கிறாங்க, அவன் வந்து மனுஷன் தானே, இருந்தாலும் ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் தான் இவர் வந்து என்ன சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார். அவன் வந்து மனுஷனே கிடையாது, அவன் வந்து ஒரு சைத்தானோட ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவன் நம்பவே மாட்டான். அப்புறம் நடக்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுறான் அவனும், சரி அப்போ நாம் வந்து இதை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் இவன் பேசுவேன். ஏன்னா இவங்க வீட்டில் இருந்தானே அவளை கல்யாணம் பண்ணிட்டு போனான். அதனால் அவங்க அப்பா அவர்கிட்ட போய் சரி பேசி பார்க்கலாம், ராமமூர்த்திகிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் ராஜா வந்து ஒரு சைத்தான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதோட இவர் நம்ப மாட்டார். என்ன சொல்கிற, என் பையனை நான் எப்பயும் போல தான் பார்த்துட்ருக்கேன், நீ என்ன உன் பொண்டாட்டி வந்து சொன்னதுனால நீ வந்து என் பையனை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அம்மாவும் வந்து அதை வந்து நம்ப மாட்டா. ஒரு தடவை என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மா வந்து அவன் பையனுக்கு வந்து சரி காப்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போனால் அவ உடம்பு பூரா அந்த தோலுலாம் ஒரு மாதிரி ஆகி அப்படியே மூஞ்சிலாம் அப்படியே ரத்தமும் வடியும். அதை பார்த்தோன்னே என்ன ஆகும்னா அவள் அந்த அட்டாக்லேயே என்ன பண்ணிடுவா, இறந்துருவா. உடனே அவங்க அப்பாவுக்கும் ஒரே சந்தேகம், என்ன நடக்குது நம்ம வீட்டில், நம்ம பையனை அப்படி சொல்கிறாங்க, நம்ம மனைவியும் அவனுக்கு பால் கொடுக்குறதுக்காக தான் போனான், திடீர்னு பார்த்தா அவன் ஹார்ட் அட்டாக், அதாவது இதயம் வெடித்து செத்துற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனோட பையன்கிட்ட கேட்குறான். ஆனால் அவன் வந்து எதுவும் சொல்லாமல் ரூமுக்குள்ளே போயிடுவான். போனோடனே இவங்களுக்குள்ள ஒரே சந்தேகம். அதாவது இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தன் பேசினல, அவங்க ஒய்ஃபு கூட இதுக்கு போனால, அதாவது இந்த சாமியாரோட அவர்கிட்ட வந்து இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. யார், இந்த ராமமூர்த்தியும் அவனும் பேசிக்கிறாங்க. இது வந்து என்னாலேயே நம்ப முடியல, ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல, சரி இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, இவனை அழிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான்னா, இதுக்கான சொல்யூஷன் வந்து இமயமலையில் ஒரு சாமியார் இருக்கார், அவர் ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கார், அவருக்கு தான் இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அவங்க அப்பாவும் அவனும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. போனால் அவர் வந்து ரொம்ப வயசாகி மெலிஞ்சு போயிருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம், என் பையன்தான் அந்த ராஜா, ஆனால் அவன் வந்து சைத்தான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தான் அவர் சொல்லுவார், இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆமாம், என்னோடய குரு வந்து சாபமிட்டு அந்த சைத்தானை நான் வந்து உண்டாக்கி அதோட குழந்தைய வச்சு இந்த உலகத்தை ஆள போகிறேன்ற மாதிரி என்கிட்ட சவால் விட்டார். நீங்கள் அவனை வந்து இந்த அமாவாசைக்குள்ளே யாரோடையும் சேர விடாதீங்க, அப்படி சேர்ந்துட்டான்னா அவனால் உண்டாகக்கூடிய கரு வச்சு அவன் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்திடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து வேகமாக கிளம்பி வருவாங்க. வந்து இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த மாலையை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டுக்கிட்டு கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரையில் என்ன ஆகும்னா அவங்க அப்பா வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். உடனே இவனை நீ போ முன்னாடி, நான் கார் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதோட அவன் வந்து கிளம்பி போயிடுவான். ஆனால் இவங்க அப்பா வந்து கார் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சைத்தானோட குரு ஒருத்தர் இருக்கிறல, அவர் வந்து ஒரு ஆளை அனுப்பி விட்டுருவான் அவனை வந்து கொல்ல சொல்லி. உடனே அவன் வந்து என்ன பண்ணிடுவான், இவனை கொன்றுவான். கொன்றோன்னே இப்போ என்ன ஆகுது, அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான். அப்போது சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சாமியார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்குறான். ஹெல்ப்பு கேட்டோன்னே அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து ஒரு பூஜை பண்ணுறேன், அவனை வந்து இது கட்டுப்படுத்துமா என்னன்னு எனக்கு தெரியல,
ஆனால் நம்ம நம்பிக்கையாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவர் பூஜை பண்ணுறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு பொண்ணை தேடி அவன் வந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா இந்த அமாவாசையில் அவன் வந்து யாரோடையா சேர்ந்துடணும்ல, சேர்ந்தா கரு உண்டாயிரும். அதுக்காக அவன் வந்து வேற ஒரு இதை பார்த்து போயிட்டுருப்பான். அப்போது இவன் வந்து என்ன பண்ணுறான், அவனை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் போனால் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இவன் வந்துடுவான், காரில் வந்துக்கிட்டு இருப்பான். அதோட இவன் ஊட போய் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுவான். காப்பாற்றினாலும் அவன் விடுற மாதிரி இல்லை, இவனோட சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். சண்டை நடந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் தான் வந்து இவனை வந்து ரொம்ப அடிச்சிருவான். அடிச்சோன்னா அவள் என்ன பண்ணிடுவான், ஓடிடுறா. அதோட இவன் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் யார் வர்றா அப்படின்னா, அவளோட மனைவி இருக்கார்ல, அவங்க வந்து அந்த சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தொண்டு பண்ணிட்டுருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீமிதி திருவிழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தீ மிதித்து வர்றாங்க. வந்தோடனே இவங்களுக்குள்ள அந்த சாமியோட சக்தியெல்லாம் என்ன ஆகுது, வர ஆரம்பிக்குது. உடனே அவங்க வந்து அந்த அது பேர் சூலாயத்தை எடுத்து அந்த சைத்தன் என்ன பண்ணிடுறாங்க, குத்துறாங்க. உடனே அந்த குரு இருந்தார்ல, அவனும் சேர்ந்து இறந்துடுறான். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.